ஹாய், வெல்கம் டு அப்பு அண்ட் மை சமூ சேனல். எல்லாம் கிளம்பி ரெடியாக உட்காந்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து குலதெய்வம் கும்பிட்றோம், அதனால் எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ தான் பொங்கல் வச்சுட்டே இருக்கேன், ப்ராசஸிங்கில் இருக்குது. அதுக்குள்ளே வந்து வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க. இன்றைக்கி நம்மளுடைய குலதெய்வம் கும்பிட போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது, ஒரு பக்கம் ரைஸும் ரெடி ஆகிட்டே இருக்குது. பொங்கல் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு செய்வேன். லஞ்சே வந்து ரெடி பண்ணணும். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக நல்லா தலை இருக்குது. சக்கரை பொங்கல் வந்துட்டாங்க. யாரா இது? யாரா இது? ஹாய், அம்மி வந்தாச்சு. சொல்லவே இல்லை, நான் நேற்று நைட்டு சொல்லிச்சிங்க. காலேஜ் MBA கிளாஸ் இருக்கான். என்ன வைக்கிறீங்க? முட்டை. முட்டை நான் வைக்கல. என்ன காமெடியா? இந்தாங்க டம்ளர். ஏன் டம்ளர்? இந்த கஞ்சி, இந்த மேங்கோ ஜூஸு, சக்கரை போட்ட ஜூஸு இதெல்லாம் குடிக்கலாம்ல. எனக்கு வேணாம் சக்கரை போட்டது. மேங்கோலாம் ஜூஸ் போடலாமா? மருந்து குடிக்கிற மாதிரி குடிக்கிறாரு. மொத்தத்தையும் ஒரே இதுலேயே அடிக்கிட்டீங்க. இப்போ வந்த உடனே நீங்கள் 2 பேர் தான் வேலை செய்கிற மாதிரியும், நாங்கள் இன்னும் காலிலேருந்து சும்மா இருக்க மாதிரியோலாம் இருக்கு. அதான் ஸ்டைலே எங்கள் அப்பா. பா நீ கேட்ட எல்லாரும் வந்துட்டாங்கப்பா. இப்போதான் ஹாப்பியாக இருக்காப்பா. இங்கப்பா எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்? ஒரே ஃபங்க்ஷன்லயே இருக்கீங்களேம்மா. நீங்க வரலன்னு சொல்லிட்டு மாமா வந்து ஃபீல் பண்ணாரு. யார்? மம்மியா? இங்க வந்து கூட சொல்லியிருந்தாங்க. மம்மி மீன் குழம்புக்கு ரெடி பண்றாங்க. வந்த உடனே மம்மி ஸ்டைல் மீன் குழம்பு. வேற என்ன ரெடி வேணும்? சிக்கனு, மீன், முட்டை. மீன் போதுமா டாடி? வேற என்ன வேணும் நீ சொல்லு டாடி. காஃபி எல்லாருக்கும். மம்மி காஃபி கொடுத்துட்டீங்களா? இந்த பக்கமும் போட வேண்டியது தானே? ஆரம்பி அங்கே தான் கம்மியில சுத்த அப்படியே அவ்வளோதான். இதுல 4-5 குழம்புது, அதனால தான் எது போடலாமா, இது போடலாமா, அது போடலாமா. பொங்கல் அங்க பாருடி. என்னப்பா உறங்குதுன்னு நினைச்சேன். அவன் உறங்குவான். நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பார்த்தா என்ன காலை அவுத்த உடனே சீரி நீர் வருது.
குத்துட்டாராம். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? கலக்கலா இருக்கிறீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ராகேஷ் எப்படி இருக்க? நல்லா இருக்குங்கக்கா. வாங்க உள்ள வாங்க. வாங்க போட்டாருங்க. டேய் அம்மா மம்மி கூப்பிட்டடா. ஹலோ சாமி வீடியோ எடுங்க. வாங்க மேல வாங்க. மேல போங்க. வறுவல் ரெடியாக இருக்கு. என்ன பண்ணுறீங்க? இஞ்சி பூண்டு அரைக்கிறேன். ஒரு சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னா சிக்கன் கடையே மூடிடுவான் போல. எவ்வளோ நேரம் கோழி அவ்வளோ கூட்டம். இன்னைக்கு சண்டே செம்ம கூட்டம் போல. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால நாட்டுக்கோழி மட்டும் நம்ம கோழி கட் பண்ணோம்ல, அந்த கோழி க்ளீன் பண்ணி மாமா தான் செய்யறாரு இன்னைக்கு. அதுக்கு சும்மா ஹெல்ப் பண்றாரு. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கடி? இஞ்சி பூண்டு இடிக்கிறோம். இஞ்சி பூண்டு இடிக்கிறோம். உங்களுக்கு 2 அசிஸ்டன்ட். ஏய் வண்டியா? 2 அசிஸ்டன்ட்ங்க உங்களுக்கு. அவருக்கு நான் அசிஸ்டன்ட் வந்து ஃபேன்சி யூனும் அவர் இஞ்சி பூண்டு இடிப்பார். ஓ, அவருக்கு ஃபேன் போட்டுருக்கீங்களா? ஆமா, நாங்க ஃபேன் வந்து போடுவோம். அவர் இஞ்சி பூண்டு. போடுறோம். டயர்டா இருக்கீங்களா? ஏய் விச்சுமா, எப்போ வந்த? காலைல வந்தியாமா? நான் யார சொல்லு? டீனா.
ரெடி ஆயிடுச்சாப்பா? அப்புறம் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். பசிக்குதே. எனக்கு அசிஸ்டன்ட், இப்போ உனக்கு அசிஸ்டன்ட் அவரு. சார், விஷால் சார் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? சமைக்கிறீங்களா? இங்க அம்மா பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் மக்களே. அப்பா போட்டு கிண்டுறாரு. இஞ்சி போட்டு போட்டவனே பிடிக்குது. தக்காளி இல்லையா? இதோ வேணும். பண்ணி கொடுத்தா குறை வேற பேசுறீங்களா? என்ன பண்ண? என்ன அப்படி ஒன்றா பெரிய தப்பு பண்ண? இதெல்லாம் அஞ்சு போடுவாங்க தக்காளியா? என்னதுடா? தக்காளி. எங்க எல்லாரும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. சமைக்கிறியாமா? இல்லையா? ஏன் சமைக்கல? புது ட்ரெஸ்ஸா? சரி கை கழுவிக்கலாம். இது புது ட்ரெஸ்ஸா? யார் வாங்கி கொடுத்தா? ஹெல்ப் எதுனா பண்ணுமா உங்களுக்கு? இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணது போதாதாப்பா? அடுத்த ஆள் ஹெல்ப்புக்கு. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. சரி சரிப்பா. பேரை வந்து ஹெல்ப் கேட்டான். பேரை வந்து இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. இப்போ தாத்தா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. உங்க ஹெல்ப் வேண்டாம்ப்பா, இருக்கட்டும். ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி திரும்பி ரெஸ்ட் எடுங்க. அப்படியா? ஆமாம். சரி. வாழ்க்கை எப்படி சொல்லியே ஷட்டப் பண்ணிடுறாருப்பா ஒரே வார்த்தையில். இன்னைக்கு மாமாவோட ஸ்பெஷல் டாடி நாட்டுக்கோழி. மாமா ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு, மம்மி ஸ்பெஷல் மீன் குழம்பு, ஏன் ஸ்பெஷல் மீன் வறுவல், ஏன் ஸ்பெஷல் ரசம். மம்மி தான், நான் சும்மா தாளிச்சு தான் செஞ்சேன். மம்மி ரசம் மீன் குழம்பு, நான் சாப்பாடு முட்டை ஏடி சின்ன சின்ன ஐட்டமாக தான் மகள் செய்வேன். ஏய் ஆமாம், நான் எதுவுமே பண்ணலைங்க. கழுவி கூட. எல்லாமே சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, முன்னாடி சாப்பிட்டோம், அது நல்லா சூப்பரா இருந்துச்சு. மீன் நல்லா இருந்துச்சா டாடி? ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் தான் டாடி செஞ்சேன் மீன். இதுக்கு ஒரு வாழ்காலோடனா காசிமேடு போயிட்டு எப்படி இருந்துச்சுங்க கூட்டம்? காலியாக தான் இருந்துச்சு, ஆனால் மீன் தான் கம்மியாக இருந்துச்சு. இதுவும் போட்டிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. இது இல்லை தடை ஒரு 90 நாள் தடை. மீனே இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ஒரு சில மீன் தான் இருந்தது, ஆனால் செம்ம ரேட்டு மீன். நம்ம வந்து சாப்பிடும்போது சந்திக்கலாம். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. சரி. எப்படி மிதக்குது பாருங்க. ஆமாப்பா, வீட்டு கோழியில் வந்துச்சாப்பா? போதும், இதில் வந்துடும். முக்காவே கடாயிடுச்சு. பா அடுத்த ஆளுப்பா ஹெல்ப்பு. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமா? இது நாட்டுக்கோழி தான், அது கடையில் கொஞ்சம் வாங்கணும். இது சமையல் ரெடி ஆயிடுச்சுடி. எப்படி இருப்பார் மாமாவோட செட்டிநாடு? ஏய் சூப்பராக இருக்குடி. அறிவா நினச்சா திருப்பி போயிட்டு சாப்பாடு போட முடியாதுப்பா. மீனாமே எல்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கணும். கோழி கை சாமி கும்பிட்டாச்சப்பா? சூப்பராக முடிஞ்சுதா? சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. மூஞ்செல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருப்பா, ஒரே வேர்த்தெல்லாம் போய். காலையில் எழுந்தது சாயந்தரம் ஆயிடுச்சுல, கொஞ்ச நேரம் காற்று வாங்கியிருக்கோம். இப்போ தான் உட்காடுறோம் கரெக்டாக. முதுவெல்லாம் வலிக்குது. சரி, நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். நாங்கள் சாமி கும்பிட்ட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.